अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्ते भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मीति मूर्तिभेदविभागिने व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। பவித்ர இந்திரயாணி நதிக்கரையில் ஞானேஸ்வர மகாராஜின் சமாதியின் அருகில் அமர்ந்து கொண்டு அவர் அருளால் இன்று ஏக்நாத் பாகவதம் என்ற கிரந்தத்தின் குருவந்தனத்தில் முதல் 39 ஸ்லோகங்கள் நாம் நிறைவு செய்திருக்கின்றோம். இன்று நாம் காணவிருப்பது 40வது ஸ்லோகம். போன ஸ்லோகங்கள்ல நம்ம மேஜரா பார்த்தது என்னன்னா, இந்த ஞானிகள் எவ்வளவு கருணை கொண்ட கடலாக இருக்கிறார்கள், உருவமற்ற இறைவனின் அங்கங்கள், ஆத்ம இன்பத்தின் மகிமையை வெளிப்படுத்துபவர்கள், கண்ணுக்குள் இருக்கும் பார்வைக்கு ஊட்டமளிப்பவர்கள் மற்றும் முழுமையான திருப்தி அவர்கள் புனிதமான திருவடிகளை நான் வணங்குகிறேன் அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஸோ இன்னைக்கு 40வது ஸ்லோகத்தை நாம் காணலாம். Whomever they glance upon has their cycle of birth and death severed as the supreme Brahman appears before them with natural joy அப்படின்னு கொடுத்துருக்காரு. ஸோ அது எப்படி நேற்று கூட நம்ம இதை தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதாவது அவர்கள் பார்த்த மாத்திரத்திலேயே பிறப்பு இறப்பு சூழலிலிருந்து அவர்கள் அறுக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே போடப்பட்டிருக்கின்றது. எப்படி அப்படின்னா, பரபிரம்மம் அவர்களின் கண்களுக்கு முன்னால் இயற்கையான மகிழ்ச்சியுடன் தோன்றுகிறது. இதை புரிஞ்சுக்க நம்ம கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறதுனால அடுத்த ஸ்லோகத்தை நம்ம படிச்சோம் அப்படின்னா அது எப்படி அப்படிங்கிற விஷயத்தையும் அவரே சொல்லிடுறாரு. சரியா? ஹவு இட் இஸ் பாசிபிள் அப்படின்னு நம்ம கேட்போம்ல. ஞானிகள் நம்மளை பார்த்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய பிறப்பு இறப்பு சுழற்சி அழுக்கப்படுகிறது, பரபிரம்மம் கண் முன்னால் காட்டப்படுகிறது என்ற ரேஞ்சுக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹவு இட் இஸ் பாசிபிள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தோணும். பட் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் யாரை நோக்குகிறார்களோ, அப்ப ஞானிகள் நம்மை பார்த்து விட்டார்கள் அப்படின்னு சொன்னா அங்க என்ன நடக்குது? ஞானிகள் நம்மை பார்க்கும் போது நாம் அவர்களை பார்க்கிறோம் அப்படின்னு சேர்ந்து புரிஞ்சுக்கோங்க. சரியா? நாம் ஞானிகளை பார்க்கும் போது என்ன நடக்கிறது? பிறப்பிறப்பு சுழற்சி அறுபடணும் அப்படின்னா நீ ஞானி ஆகணும், நீ பிரம்மத்தை உணரணும். பிரம்மத்தை உணர்ந்தாதான் உனக்கு பிறப்பிறப்பு சுழற்சி அறுபடணும். அவர் சொல்லிட்டாரு, ஆமா நீ ஞானி ஆயிடுவ, பிரம்மம் ஆயிடுவ அப்படின்ட்டார். பிரம்மம் அவர்களுக்கு கண்களுக்கு முன்னால் இயற்கையான மகிழ்ச்சியுடன் தோன்றி நிற்குமா. ஆட்டோமேட்டிக்கா வித்தவுட் எனி டிஃபிகல்ட்டி பிரம்மம் அவர்களுக்கு கண் முன்னால் காட்டப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி அப்படின்னா, இட்ஸ் வெரி சிம்பிள். அந்த ஞானிகள் அல்லது குரு அப்படின்னாலே பிரம்மம் தானே, அதுதானே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். பிரம்மம் அவர்களின் கண்களுக்கு முன்னால் இயற்கையான மகிழ்ச்சியுடன் தோன்றுகிறது அப்படின்னு ஃபர்ஸ்ட் வரியில என்ன சொல்லியிருக்காரு? ஞானிகள் அவரை பார்க்கிறார்கள். 3வது வரியில என்ன சொல்லியிருக்காரு? அவர்கள் ஞானிகளை பார்க்கிறார்கள். அவ்வளவுதான், முடிஞ்சது கதை. அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் லைன்ல அவர்கள் யாரை நோக்குகிறார்களோ, பரபிரம்மம் அவர்கள் கண்களுக்கு முன்னால் அப்படின்னு சொன்னா பரபிரம்மம் யாரு? அந்த ஞானிதான், குரு தான் பரபிரம்மம் இல்லையா? அவர்களின் கண்களுக்கு முன்னால் இயற்கையான மகிழ்ச்சியுடன் தோன்றுகிறது. இப்போ இவங்க அவங்கள பார்த்த மொமெண்ட், அவங்க இவங்களை பார்த்தாங்க அப்படின்னா அத்தோட முடிஞ்சது வேலை, பிறப்பு இறப்பு சூழல் அறுபட்டு விட்டது. அவ்வளவுதான் சொல்லியிருக்காரு. நீ பிரம்மத்தை பார்த்துட்ட அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா உனக்கு பிறப்பு இறப்பு கட்டாயிடும்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா பிரம்மத்தை பார்க்கறது அப்படிங்கிறது என்னது? நான் பிரம்மம் என்பதை உணர்வது அப்படிங்கிற மாதிரி வரும் இல்லையா? ஆனா ஞானிகள் உன்னை பார்த்த மாத்திரத்தில் நீ திரும்ப ஞானிகளை பார்க்கிற. நீ ஞானிகளை பார்க்கிற அப்படிங்கிறத வர பிரம்மத்தையே பார்த்துட்ட. பிரம்மத்தை பார்த்துட்டேன்னு சொல்றதை விட ஞானிகளை பார்த்த மமத்துல பிரம்மத்தை உணர்ந்துட்ட. பிரம்மஸ்வரூபமாக இருக்கின்ற அந்த ஞானிகளை கண்ட மாத்திரத்தில் பிரம்மம் என்றால் என்ன என்று, அந்த பிரம்மானந்தம் என்றால் என்னவென்றும், நீ யாருன்னு ஆட்டோமேட்டிக்கா நானும் பிரம்மம் தான், இது எல்லாமே இட் ஹேப்பன்ஸ் நேச்சுரலி அண்ட் ஆட்டோமேட்டிக்கலி உனக்கு நடந்து விடுகிறது.
அப்ப பிறப்பு இறப்பு சூழல்ல இருந்து விடுபடலாம் இல்ல. பிறப்பு இறப்பு சூழல்ல இருந்து விடுபடணும்னா நீ பிரம்மம்னு ரியலைஸ் பண்ணணும், அவ்வளவுதானே. ஆனா பிரம்மம்னு ரியலைஸ் பண்ணணும்னா நான் தானேங்க பிரம்மம்னு ரியலைஸ் பண்ணணும். ஆனா அவங்க பிரம்மமா இருக்காங்க, ஓகே. அவங்கள பார்த்தா நான் எப்படி ரியலைஸ் பண்ணுவேன்? நீ அவங்கள பிரம்மத்தை பார்த்துட்டே இல்ல, அப்ப நீயும் அந்த பிரம்மமும் ஒண்ணுதானே. நீ அவங்கள ரியலைஸ் பண்ணாலே உன்னை ரியலைஸ் பண்ண மாதிரி தானே. நீங்க பிரம்மம் பல பிரம்மம் எல்லாம் கிடையாது. பிரம்மம்ங்கிறது ஒண்ணுதான். ஒண்ணுதான் பல வேஷத்துல இருக்கு, சரியா? ஆனா இந்த வேஷம் நான் போட்டுட்டு இருக்கேன்ல ஒரு வேஷம், அது கரப்டட் வேஷம். ஆனா இந்த வேஷத்துல என்னால பிரம்மத்தை பார்க்க முடியல, விடு. ஆனா பிரம்மமே என் கண் முன்னாடி தோண்டி நிற்கிறது இல்ல. அதாவது வேஷம் போட்டு வராம ரியலிஸ்டிக்காவே வந்து நிக்குது இல்ல. என் கண்களை ஏமாற்றாமல் ஆசிட்டிஸ் வந்து நிக்குது இல்ல. அதை பார்த்தேன்னா பிரம்மத்தை உணர்ந்துருவேன்ல. பிரம்மத்தை உணர்ந்தேன்னு சொல்ல மொமெண்ட், அவர்களை உணர்ந்ததும் உனது பிரம்மமும் அவர்கள் பிரம்மமும், உனக்குள்ள இருக்கின்ற ஆத்மஸ்வரூபமும் அவர்களுக்குள்ள இருக்கிற ஆத்மஸ்வரூபமும் வேற வேற கிடையாது. அப்போ நீ எப்ப ஞானிகளுடைய ஆத்மஸ்வரூபத்தை உணர்ந்துட்டியோ அது சேம் அமௌண்ட் நீயும் ஆத்மான்றது சேர்ந்து உணர்ந்துட்டேன்னு தானே அர்த்தம். லாஜிக் இடிக்கலன்னு சொல்ல வரேன் நான். அது எப்படி அவர் பார்த்த உடனே இவங்க வந்து பார்த்த உடனே எப்படி வந்து பிறப்பு இறப்பு சூழல்ல இருந்து விடுபடுவாங்க, இதுதானே கேள்வி. ஞானிகள் உன்னை பார்த்த உடனே நீ அவங்கள பார்ப்ப. நீ அவங்கள பார்ப்பேங்கிறத விட பிரம்மத்தை பார்க்கிற. நீ பிரம்மத்தை உணர்ற. பிரம்மத்தை உணர்ற அப்படின்னா நீ பிரம்மம் ஆயிட்ட, அவ்வளவுதான், உனக்கு பிறப்பு இறப்பு இல்லை. இது வந்து லாஜிக். நான் எவ்வளவுதான் சொன்னாலும் அது எப்படிங்க, அது சான்ஸே இல்லையே. அவங்க பிரம்மமே உருக்கொண்டு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அது நான் வந்து வேற வேற தப்பான வேஷத்துல வந்திருக்கேன், அதனால என்கிட்ட இருக்கிற பிரம்மத்தை நான் ரியலைஸ் பண்ண முடியல. ஆனா ஞானிகள் கிட்ட அது வேஷத்தோடு வந்திருந்தாலும் ஆனால் பிரம்மமே உருக்கொண்டு தோன்றுகின்ற அந்த காரணத்தினால், அதாவது பிரேமையே, அதாவது பிரேமையோடு நான் வந்து வேற வேஷத்துல நடிச்சிட்டு இருக்கேன், பிரேமை இல்லாத வேஷத்துல நடிச்சிட்டு இருக்கேன். எத்தனையோ வேஷங்கள் இருக்கின்றது. அந்த வேஷங்கள் எல்லாம் பிரேமை, ஆனால் பிரேமை இல்லாத வேஷங்களோடு நடித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பிரம்மம் அந்த பிரம்ம தன்மையை விட்டு விட்டு வேறு வேறு சச்சிதானந்தத்தை விட்டு விட்டு வேற வேற இருக்கிற மாதிரி கவலைப்படுற மாதிரி எல்லாம் வந்து நடிச்சிட்டு இருக்க முடியும். பட் ஞானிகள் அப்படிங்கிறவங்க வந்து அப்படி இல்லை. தே ஆஸ் இட் இஸ், இந்த பிரம்மமே ஒரு உருக்கொண்டு தோன்றுகிறது அப்படின்னா எப்படியோ அதுதான் அந்த ஞானிகளுடைய தோற்றம் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ நீயும் பிரம்மன் தான் அவங்களும் பிரம்மன் தான்னாலும் நீ வந்து போட்டிருக்கிற இந்த வேஷத்தின் அடிப்படையில நீ அவங்கள உணர முடியல, ஆனா அவங்கள உணரலாம், அவ்வளவுதாங்க லாஜிக். நம்ம ஒரு ரஜோகுணங்கள் இருக்கிற வரைக்கும் நீ யாருன்னு உன்னால புரிஞ்சுக்க முடியாது. வேஷத்தை மாத்து, சாத்வீக குணங்கிற வேஷத்துக்கு வா, அந்த வேஷத்துக்கு வந்தா நீ பிரம்மன் உணர்ந்துடலாம் அப்படின்னு நம்ம கீதையில நிறைய படிச்சுட்டு இருக்கோமா இல்லையா? ஸோ அந்த ரேஞ்சில் இங்க சொல்லியிருக்கிறதா நீங்க பாருங்க. ஏன்னா நீங்க ரஜோ தமோ மிக்ஸ்ல இருக்கலாம், ஆனா அவங்க வந்து சுத்த சாத்வீகத்துக்கு மட்டுமல்ல நித்திய முக்தனாக பிரம்மமாகவே இருப்பவர்களாக இருக்கின்றார்கள், அல்லது குணாதீதனாக இருக்கின்றார்கள் என்ற நிலையில நீ அவங்களை பார்க்கும்போது பிரம்மத்தை உணர்கிறாய். அந்த பிரம்மத்தை உணர்ந்தா ஆட்டோமேட்டிக்கா உனக்குள்ள இருக்கிறதும் பிரம்மன் தான் உணர்ந்தா மாதிரி தானே என்ற அந்த அடிப்படையில் தான் இந்த ஸ்லோகம் அமைந்திருக்கிறது. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்க. அடுத்த ஸ்லோகத்துல மிக விரிவாக இது விளக்கப்பட்டுள்ளது அப்படின்னு எனக்கு தோணுது. சோ இதுல உங்களுக்கு என்ன தோணுதோ அது பண்ணலாம். அண்ணா, எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இப்போ ஞானிகள் ஆகமம் படி வாழக்கூடியவங்க, இப்ப அவங்கள வந்து நம்ம நோக்கும் போது, இப்ப ரமணர் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ கேன்சரோட இருக்காரு அப்படின்னா அந்த இடத்துல அவருக்கு அஃபெக்ட் ஆக மாட்டேங்குது. அதனால அந்த கேன்சர்னால அவருக்கு வந்து அந்த உடல் அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆகல அப்படின்னா எப்படி இருக்காரு? இப்ப ஆகமம் படி அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. நான் உடல் இல்லப்பா, நான் மனசு இல்ல, நான் புத்தி இல்லைங்கிறத அவர் வாழ்ந்தே காட்டுறாரு அப்படிங்கிறத நான் பார்க்கும்போது அது ஆட்டோமேட்டிக்கா, ஓ நானும் அது இல்லையா, அப்போ பிறப்பு இறப்பு இல்லாத அந்த சுழற்சி வந்து இல்லாம போயிடுது அப்படின்னா அந்த ஆத்மா கிட்ட கொண்டு போய் சேர்த்து, இந்த ஆத்மாக்கு பிறப்பு இறப்பு அப்படிங்கிறது இல்லப்பா, இந்த உடல் மனம் புத்தி எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு, மாறாத ஒண்ணு இருக்கு, அதுக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை அப்படிங்கிறத இந்த ஆகமம் படி அவர் வாழ்ந்து காட்டுறத நான் பார்க்கும்போது அதுவாவே நான் மாறுறேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. கண்டிப்பா. சோ அதுதான் நான் வந்து அடுத்த ஸ்லோகத்துல எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு நினைச்சேன். உண்மை அதுதான். சோ அவர்கள் வாழ்ந்து காட்டுவதால் நான் உணர்ந்துகிறேன், பிரம்மமாகவே அவர்கள் வாழ்ந்து காட்டுவதால். அவர்கள் வேஷத்துல தானே இருக்காங்க, ஆனா அந்த வேஷம் இஸ் நாட் சம்திங் லைக் மற்றவங்க மாதிரி கிடையாது. பிரேமையே ஒரு உருக்குண்டால் வந்தோ அப்படிப்பட்ட ஒரு வேஷம் அவங்களுக்குள்ள.
இந்த ஒன்னஸ் ஃபீல் அப்படிங்கிறது வேற லெவல்ல இருக்கும். அந்த ஒன்னஸ் ஃபீல்ல தான் அவங்க எல்லாத்தையுமே பார்க்குறாங்க, எல்லாத்தையுமே நேசிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அவர்கள் வாழ்ந்து காட்டுகிறார்கள் அப்படின்னு சொன்னோம். மாயையை விலக்கிவிட்டுத்தான் பிரம்மத்தை உணர வேண்டும் என்ற அவசியம் இல்லை, மாயையில் இருக்கும் போதே என்னை பிரம்மம் என்று உணர முடியும்னு சொல்லுவார் இல்லையா? அது மாதிரி இவர்கள் மாயைக்காக, அதாவது மாயையில எனக்காக ஒரு உருக்கொண்டு அவர்கள் தோன்றியிருந்தாலும் கூட அவர்கள் சாட்சாத் அந்த பரபிரம்மே என்பதை அவர்களின் வாழ்ந்து காட்டும் முறைகளில் உணர்வதன் வாயிலாக இது எளிதாகிறது அப்படின்றதுதான் உண்மையான அர்த்தம். வேற என்ன தோணுது? அண்ணா அந்த சொல்லுமா. அண்ணா அவர்கள் யாரை நோக்குகிறார்களோ இருக்குல்ல, அது நான் சொல்றது கரெக்டா இருக்கான்னு பாருங்க. இப்ப வந்து அண்ணாமலையாரை நினைத்தாலே முக்தி அப்படின்னு இருக்கு. ஒரு தடவை நான் அண்ணாமலையாரை நினைச்சிட்டா முக்தியா அப்படின்னா அது வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ நினைச்சா முக்தி இல்ல, அவர் ஒண்ணு நினைக்கணும், அண்ணாமலையார் ஒண்ணு நினைக்கணும். அதாவது என்ன நினைக்கணும் அப்படின்னா, அண்ணாமலையார் நினைக்கிற அளவுக்கு நான் பக்குவமா இருக்கணும்ல. நான் அப்படின்னா எவ்வளவு பக்தியோட, எவ்வளவு லவ்வால, எவ்வளவு அன்போட, எவ்வளவு சாத்விக குணத்தோட இருந்தா, அப்படி பக்குவமா இருந்தாதான் அவர் நம்மள நினைப்பாரு. சோ அவர் நம்மள நினைச்சிட்டாலே பார்த்தாலே நமக்கு வந்து கண்டிப்பா பிறப்பிறப்பு இல்லாம கண்டிப்பா ஞானம்ங்கிற அந்த ஜீவன்முக்தி தான் கிடைக்கும். அதை வந்து நமக்கு வந்து ஞானிகள் பிரத்யட்சமா அனுபவமா நமக்கு வந்து நேரடியா அவங்க வந்து நமக்காகவே வாழ்ந்து காட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. நீ சொல்றது நம்ம எடுத்துக்கலாம், தப்புன்னு இல்ல. நீ சொல்றத பார்த்தா ஏதோ ஞானிகளை குறை சொல்ற மாதிரி இல்ல இருக்கு. அவங்க எல்லாரையும் நோக்க மாட்டாங்க, சாத்வீக குணத்தில் இருக்கின்ற அந்த தகுதி வாய்ந்தவர்களை மட்டும்தான் நோக்குவார்கள் அப்படின்னு எல்லாம் கூட வந்துடும். சரியா? ஒரு ஆஸ்பெக்ட்ல நீ சொன்னது சரின்னு சொன்னா கூட அவர்கள் அனைவரையும் நோக்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள், அனைவருக்கும் அவர்கள் ரட்சித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ரஜோ தமோ குணத்துல இருக்கிறவன் ஞானியை பார்த்தான் அப்படின்னா அந்த குணங்களை விட்டு தூக்கி எரிஞ்சிட்டு அவனை மாதிரி வாழணுங்கிற ஆசை வருமா வராதா? தமோக்கு வருமோ என்னமோ தெரியல, ரஜோக்கு கண்டிப்பா வரும். சரியா? தமோக்கு மேபி வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மின்னு வேணா சொல்லுவேன். ரஜோ குணத்துல இருக்கிறவன் சாத்வீகத்துக்கு வரணும்ன்ற ஆசை ஞானிகளின் வாழ்க்கையை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். சோ அதனால நீ சொல்ற பாயிண்ட் ஒரு ஆஸ்பெக்ட்ல எடுத்துக்கிட்டா கூட எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த தேர்ட் பாயிண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். பரபிரம்மம் அவர்களுக்கு கண்களுக்கு முன்னால் இயற்கையுடன் மகிழ்ச்சியுடன் தோன்றுகிறது. சோ இவங்க அவங்கள பார்க்கும்போது அவங்க இவங்களை பாக்குறாங்க, இவங்களை பார்த்துட்டா போதும். அதாவது நீ என்ன சொல்ற அப்படின்னா, ஞானிகள் இவங்களை பார்க்கணும்ல, இவங்க அவங்கள பாக்குறதை விட அப்படிங்கிறத விட இவங்க அவங்கள பார்த்துட்டாலே போதும். அதுதானே கடைசியா சொல்லியிருக்கு, பரபிரம்மம் அவர்களுக்கு கண்களுக்கு முன்னால் இயற்கையுடன் மகிழ்ச்சியுடன் தோன்றுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப பரபிரம்மம் யாரு? ஞானிகள். ஞானிகள் அவங்க கண்ணுக்கு முன்னாடி நிக்கிறாங்க, அதான் அவங்க பாக்குறாங்க, இவங்களும் அவங்கள பாக்குறாங்க. சோ ரெண்டு பேரும் பார்த்தா போதும்பா அப்படிங்கிற மாதிரிதான் அந்த கதை வருது. சோ இது ரொம்ப டீட்டெயிலா அடுத்த ஸ்லோகத்திலேயே வருது, வேணா பார்ப்போம். அண்ணா இது வந்து சிம்பிளா எப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்னா, அவர்கள் யாரை நோக்குகிறார்களோ, இங்க ஞானிகளா சந்துக்களா இருக்கிறவங்க வந்து ஜீவன் முக்த நிலையில இருக்கிறாங்களே தவிர சர்வஞ நிலையில இல்லை. இப்ப ஜீவன் முக்த நிலையில இருக்கக்கூடிய அந்த ஞானிகள் எல்லாமே தெரியாது. இப்ப எல்லாமே தெரியாது அப்படிங்கும் போது நான் தான் அவங்கள போய் பார்க்கணும். பார்த்ததுக்கு அப்புறமா அவங்க என்ன பார்ப்பாங்க, நான் உங்களை வந்து பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பாக்குறீங்க, மைண்ட்ல வச்சுக்கிறீங்க. சோ நான் ஏதோ பண்ணிட்டு இருக்கேன், நான் இது பண்றேன் அது பண்றேன்னு ஏதோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இது கரெக்ட் இது தப்பு இப்படி இரு, இப்போ சாத்விக்கு வா, கிருஷ்ணா ஃபீல்ட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே இப்ப நான் கேட்கிறேன் கேட்கல அப்படிங்கிறத விட நான் பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும், உங்களோட கடாட்சத்துல நான் இருக்கிற வரைக்கும் நீங்க வந்து என்னை மேம்படுத்துறதுக்கு உண்டான ஒரு நிலைய பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அது எதுக்கு கொண்டு போகுது அப்படின்னா மோட்சத்துக்கு கொண்டு போகுது, பிறப்பு இறப்பு இல்லாத நிலைக்கு எடுத்துட்டு போகுது. ஸோ அடுத்து வந்து பிரம்மம் அவர்கள் கண்களுக்கு முன்னால் இயற்கையாக அவங்க என்னை எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, அப்ப நீங்க என்ன எப்படி பாக்குறீங்கன்னா, பிரம்மமே ஒரு உருக்கொண்டு கண் முன்னாடி நான் வந்து துக்கப்பட்டாலும் சந்தோஷப்பட்டாலும் நான் எப்படி இருந்தாலும் அது வெறும் வேஷம், பிரம்மன் தான் இந்த வேஷத்துல இருந்து விளையாடிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க வந்து நேச்சுரலா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு தோணுது.
உன்னை பாக்குறத பத்தி அவர் சொல்லலாமா? இல்லைன்னா அவர்கள் யாரை நோக்குகிறார்களோ அப்படின்னா ஞானிகள் யாரை நோக்குகிறார்களோ கரெக்ட். அவர்கள் பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியை அற்று போகிறார்கள். இப்ப நீங்க என்ன பாத்துட்டீங்கன்னா புரியுதுமா? கடைசியா சொன்ன வார்த்தை பரபிரம்மம் அவர்களின் கண்களுக்கு முன்னால் அப்படின்னா ஞானிகள் அவர்களின் கண்களுக்கு முன்னால் தான் எடுத்துக்கணும். என்னது ஞானி அண்ணா கேட்கல. ஆமா கேக்கல மீனா. அண்ணா அண்ணா பேசிட்டே இருப்பாங்க. அண்ணா கேட்கலண்ணா. ஒருத்தர் போன் பண்ணிடுறியா? சரிக்கா. பண்ணிட்டு வா. அண்ணாவுக்கு நெட்டு கட் ஆயிடுச்சான், இதோ வரேன்னு சொல்லிட்டாங்க. ஓகே கண்ணா. இப்ப இங்க வந்து பரபிரம்மம் அவர்களின் கண்களுக்கு முன்னாடினா என் கண்ணுக்கு முன்னாடி நீங்க இயற்கையான மகிழ்ச்சியுடன் தோன்றுகிறீர்கள். அப்படியா? ஆமா. சரியா? சரி. இதுல நீ சொன்னதும் வந்து நல்ல பாயிண்ட். இது என்னன்னா, இந்த சுதா சொன்னதுக்கு உனக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, நீ ரஜோ தமோ குணங்களோட அவங்கள போய் பார்த்தாலும் சரி, அவங்க வந்து உன்னை பார்க்கத்தான் செய்வாங்க. அவங்க உன்னை பார்க்க என்ன ஆகும் அப்படின்னா, உன்னுடைய ரஜோ தமோ குணங்கள் ஒருக்கப்பட்டு சாத்தியம் குணமாக மலரப்பட்டு குணாதீதனாக மலர்ந்து பிறப்பு இறப்பு சுழற்சி இருந்து அறுபடுகிறார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சாத்விக் நிலைக்கு போயிட்டு தான் நீ வந்து குருவை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நீ தமோல இருக்கும்போது ஒரு ஞானியை போய் பார்த்தாலும் அவர்கள் அவனின் பார்வை அந்த உனக்கு அவர்கள் காட்டுகின்ற அனுகிரகத்தால் உனது குணங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு, அதாவது அழுக்கான குணங்கள் நீக்கப்பட்டு சாத்வீகம் வந்து ஞானி ஆயிடுவ அப்படிங்கிற மாதிரி நீ புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஆனா இங்க பரபிரம்மம் அவர்களின் கண்களுக்குன்னா ஞானிகள் தானே. பரபிரம்மம் தான் ஞானிகளு. ஞானிகள் அவர்களின் கண்களுக்கு முன்னால் இயற்கையான மகிழ்ச்சியுடன் தோன்றுகிறது. என்ன இங்கிலீஷ்ல பாத்துக்கப்பா. பர்த் அண்ட் டெத் சிவர்ட், அவர்களுக்கு பிறப்பிறப்பு அருகப்படுகிறது. ஏன்னா சுப்ரீம் பிரம்மன் appears before them with natural joy. அப்படின்னா அவங்க உலகத்தை சுப்ரீம் பிரம்மமா பாக்குறாங்க அப்படின்னு தானே. ஞானிகளை பாக்குறாங்கடா. ஞானிகளுக்கு பேர் தான்டா சுப்ரீம் பிரம்மன். இல்ல நிஜமா எனக்கு மீனிங் வந்து தப்பா இருக்கிற மாதிரியே இருக்குண்ணா நீங்க சொல்றது. எனக்கு எப்படி புரியுதுன்னா, ஞானிகள் என்னை பார்க்க எல்லாம் புரிய வேணாம், தமிழே படி. ஞானிகள் யாரை நோக்குகிறார்களோ, ஞானிகள் அஞ்ஞானிகளை நோக்கும் போது பிறப்பு மற்றும் இறப்பின் சுழற்சி அற்று போகிறது. யாருக்கு அப்படின்னா அஞ்ஞானிகளுக்கு. ஓகேவா? பிரம்மம் அவர்களின் கண்களுக்கு பிரம்மம் அவர்களின் ஞானிகளை பத்தி பேசிட்டு இருக்கும் போது நீங்க ஏன் அஞ்ஞானிய கொண்டு வரீங்க? நிஜமாவே எனக்கு புரியலன்னா பரபிரம்மம் ஞானிகளின் கண்களுக்கு முன்னால் இயற்கையான மகிழ்ச்சியுடன் தோன்றுகிறது. அப்படிதான் எனக்கு புரியுது. ஞானிகள்னாலும் பரபிரம்மனாலும் ஒண்ணுதானே.
அந்த பரபிரம்மம் இப்போ வந்து ஒரு ஜீவன் முக்த நிலையில தானே இருக்கு. இப்ப எனக்கு இப்ப நான் ஞானியா இருக்கேன்னா எனக்கு இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே வந்து பரஸ்பரமா நேச்சுரலா ஹாப்பியா இருக்கிற மாதிரி தோணுது அப்படின்னு சொல்ற மாதிரி எனக்கு தோணுது. சரிம்மா, அப்படி ஒரு ஆஸ்பெக்ட்ல வேணா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் வருதா? ஆஸ்பெக்ட் தான் வேண்டாம். இல்ல, எது கரெக்ட் ஆஸ்பெக்ட்ல எடுத்துக்கல, எதுவுமே தப்பு கிடையாது இந்த உலகத்துல. சொல்லிருக்காங்க. எனக்கு எப்படி தோணுதுன்னா, இப்போ கயிறு அப்படிங்கிறது பரபிரமம். அவர்களின் கண்களுக்கு முன்னால் இயற்கையான மகிழ்ச்சியுடன் தோன்றுகிறதுன்னா, இப்ப நமக்கு அப்படின்னா கயிறு பாம்பா தோணும். இப்போ ஞானிகளுக்கு அந்த பரபிரமம் அப்படியே எப்படி இருக்கோ அப்படியே இந்த உலகம் மொத்தமே பரபிரமம் சப்ஜெக்ட் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா அப்படியே அந்த இதுலயே தோன்றுது, கயிறு கயிறாவே தோன்றும் ஞானிகளுக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். வந்து தீபிகா புரியுற மாதிரி தான் புரியுதா? சரி. அண்ணா இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர்கள் யார் பக்கம் பார்க்கிறார்களோ அவர்களது சம்சார சங்கடம் நீங்கி விடுகிறது. அவர்கள் கண்கள் முன் பரபிரம்மே தானாகவே உல்லாசத்துடன் தோன்றுகிறது. பாருங்க, ஞானிய தானே சொல்றாங்க. அவர்கள் ஆமா, இந்த அவர்கள் யாரு? அவர்கள் ஞானியா அஜ்ஞானியா? இங்க ஞானிய பத்தி பேசிட்டு இருக்கும் போது எதுக்கு அஜ்ஞானிய? முதல் வரி வந்து அவர்கள் யார் பக்கம் பார்க்கிறார்களோ, ஞானிகள் யாரை பார்க்கிறார்களோ அவர்களது சம்சார சங்கடம் நீங்கி விடுகிறது. இப்ப இங்க இருக்கிற அவர்கள் யாரு? ஞானி தானே. அப்படின்னா அடுத்த இருக்கிற அவர்களும் ஞானி தானே. அவர்கள் கண்கள் முன் பரபிரம்மம் தாமாகவே உல்லாசத்துடன் தோன்றுகிறது. அப்படியே எடுத்துக்கலாம், அப்படின்னா சொல்லாதீங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. எனக்கு வந்து அந்த அவர்கள் அப்படிங்கிறது தெளிவா இந்த ரெண்டு இடத்துலயுமே இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் வந்து அஞ்ஞானிகளை குறிப்பிட்டு சொல்கிறார். ஏன்னா அவன் பார்த்த உடனேயே பிறப்பு இறப்பு அறந்து போயிடும் அப்படின்னா எப்படி அறந்து போக முடியும்? அறந்து போக முடியும். அண்ணா, நான் அவரை பார்த்தா எனக்கு பிறப்பு இறப்பு சுழற்சி அற்று போகும் அப்படின்னா, அதாவது நான் பிரம்மத்தை நோக்கினால் அப்படின்னு தானே போடணும். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு புரியுதுண்ணா, அந்த அவர்களின் அப்படிங்கிறது இங்க அந்த அவர்களின் அப்படிங்கிறது அஞ்ஞானியா எடுக்கும் போது இந்த பரபிரம்மம் அப்படிங்கிறது ஞானிகளாவே எனக்கு இப்ப கரெக்டா ஃபீல் ஆகுது. சரி, இருக்கட்டும். சுதாக்கு என்ன ஃபீல் ஆகுது? அவர்கள் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஞானிகளை குறிப்பிடுகிறதா அல்லது அஞ்ஞானிகளை குறிப்பிடுகிறதா? ஞானிகளை சொல்ற மாதிரி தானே புரியுது, தீப்தி சொன்ன மாதிரிதான் புரியுது. ஆனா ரெண்டுமே எடுத்துக்கலாம்ண்ணா. தோணுது. சரி, அடுத்த ஸ்லோகத்தை படிச்சு அது கன்ஃபர்மேஷன் கிடைக்க சான்சஸ் இருக்கு. சரியா, நம்ம அடுத்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம். Without complex rituals, they reveal the light of truth through pure and unwavering faith alone. அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கு. அதாவது கடினமான சடங்குகளின்றி தூய மற்றும் அசைக்க முடியாத நம்பிக்கையினால் மட்டுமே அவர்கள் உண்மையான ஒளியை வெளிப்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறது இங்க வந்திருக்கு. சரியா, இதை பேஸ் பண்ணி பார்த்தா இது என்னுடைய, அதாவது அவர்களின் அப்படிங்கிற இந்த வார்த்தை அஞ்ஞானிகளை கொடுக்குமோ என்று நான் சந்தேகப்பட்டது எதற்குன்னா, இதை பாரு. இப்ப இங்க என்ன சொல்லியிருக்குன்னா, இவங்க வந்து கடினமான சடங்குகள் இன்றி, அப்படின்னா சடங்குகள்னா பெரிய யாக வளர்த்தோ அது வளர்த்தோ இது வளர்த்தோ அப்படி பயிற்சிகள் கொடுத்தோ இப்படி எப்படின்னு என்னமோ நிறைய பண்ணிலாம் வந்து இவங்க மாத்த போறதில்லை. இவங்களுக்கு என்ன சொன்னாரு? கண் முன்னாடி பிரம்மமே அவங்களுக்கு முன்னாடி நின்றும், அதனால பிறப்பு அருந்துரும் அப்படின்னு நான் மேல சொன்னேன். இப்ப இவங்க தூய மற்றும் அசைக்க முடியாத நம்பிக்கையினால் மட்டுமே அவர்கள் உண்மையான ஒளியை வெளிப்படுத்துகிறார்கள். சரியா, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த மீனா முதல்ல சொன்னா இல்லையா, இவர்கள் வாழ்ந்து காட்டும் போது உனக்கு அவர்கள் மேல் நம்பிக்கை வருகிறது. அந்த நம்பிக்கையிலேயே நீ பிரம்மமா மாறிடு. சோ அவர்களை பிரம்மமாகவே நீ பார்க்கிறாய், நம்புகிறாய், எப்படி வச்சுக்கோ. அதாவது அவர்களை பரபிரமமாகவே நம்புகிறாய். அந்த நம்பிக்கை உன்னை பிரம்மமாக மாற்றி விடுகிறது. அவ்வளவுதான். இங்க சிம்பிளா என்ன சொல்றாருன்னா, ஞானிகள் வந்து அவங்களுக்கு பயங்கரமான பயிற்சிகள் சடங்குகள் அது இதுன்னு கொடுத்து அவங்களை
அண்ணா கேட்கலண்ணா. நெக்ஸ்ட் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கலாம், ஜஸ்ட் பண்ணி கேளுங்க. கொஞ்சம் பக்கத்துல வச்சுக்கோங்கண்ணா. அப்போ నీ మరీ దళ్ళు కనెక్ట్ అవుతుంది మరి లైట్ వచ్చింది, అప్పుడేను లైట్ ఉందండి. కనెక్ట్ అవ్వలేదు ఇందులోనే. சரி, ஓகே, கேளுங்க. இந்த 41வது ஸ்லோகத்துல கடினமான சடங்குகள் எதுவுமின்றி தூய மற்றும் அசைக்க முடியாத நம்பிக்கையினால் மட்டுமே அவர்கள் உண்மையான ஒளியை வெளிப்படுத்துகிறார்கள். இந்த இடத்துல அவர்கள் அப்படிங்கிறது ஞானிகள், சரியா? ஞானிகள் அவருடைய உண்மையான ஒளியை வெளிப்படுத்துகிறார்கள், அவ்வளவுதான். தன்னுடைய பிரம்மஸ்வரூபத்தை அவங்க வெளிப்படுத்தி காட்டுறாங்க அப்படின்னா, பிரேமையை வெளிப்படுத்தி காட்டுறாங்க அப்படின்னா, ஒன்னஸ் ஃபீலை வெளிப்படுத்தி காட்டுறாங்க. அவங்க எவ்வளவு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்தாலும் அவர்கள் எல்லாத்தையுமே சமமாக அவர்கள் அனுபவித்து வெளிப்படுத்தி காட்டுகிறார்கள். எவ்வளவு கொடியவனுக்கும் நல்லவனுக்கும் ஒரே மாதிரி அன்பை காட்டுகின்ற விதத்தை வெளிப்படுத்துகிறார்கள். சோ உண்மையான ஒளிக்கு இதுதான் அர்த்தம், சரியா? இந்த உண்மையான ஒளியை வெளிப்படுத்தும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அசைக்க முடியாத நம்பிக்கை அவர்களுக்கு ஏற்படுது. யாருக்கு? பாக்குறவனுக்கு. கடினமான சடங்குகள் அவங்களுக்கு தரல, தூய மற்றும் அசைக்க முடியாத நம்பிக்கையை மட்டும்தான் ஞானிகள் அவங்களுக்கு கொடுக்குறாங்க, சரியா? ஆனா இங்க இருக்கிற அவர்கள் யார குறிக்குது? ஞானிகள். ஒரு அவர்கள் தானே இருக்கு. ஆமா, அப்படிங்கும் போது அந்த ஒரு அவர்கள் உண்மையான ஞானிகள் சடங்குகள் சம்பிரதாயங்கள் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லாம முழுமையான நம்பிக்கையோட உண்மையான ஒளியை, பிரேமை என்கின்ற ஒளியை வெளிப்படுத்துகிறார்கள். அதனால் அஞ்ஞானிகளுக்கு தூய மற்றும் அசைக்க முடியாத நம்பிக்கை ஏற்பட்டு எந்த விதமான சடங்குகளும் இன்றி அவர்கள் ஞானியாகிறார்கள். அப்படித்தானே வருது. அப்படின்னா இங்கேயும் அவர்கள் ஞானி தானே. சரி, உனக்கு அப்படி எடுத்துக்கணும்னா எடுத்துக்கோன்னு சொல்லிட்டேன்ல. ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, சும்மா எடுத்துக்க சொல்லாதீங்க. இல்லைன்னா நீங்க சொல்றத புரிய வைங்க. மேல பரபிரம்மம் அவர்களின் கண்களுக்கு முன்னால் இயற்கையான மகிழ்ச்சியுடன் தோன்றுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கு, சரியா? இங்கே பரபிரம்மம் வேற, அவர்கள் பரபிரம்மம் வேற, அவர்கள் வேறன்னு காட்டணும். இங்க என்ன பொறுத்த வரைக்கும் பரபிரம்மம்ங்கிறது ஞானிகள் தான். அவர்கள் அப்படின்றப்போ அஞ்ஞானிகள் அப்படின்னு அர்த்தம். பரபிரம்மம் அஞ்ஞானிகளின் கண்களுக்கு முன்னால் இயற்கையான மகிழ்ச்சியுடன் தோன்றுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? அஞ்ஞானிகளுக்கு கண் முன்னாடியே பரபிரம்மம் வந்துருச்சு அப்படின்னா பிறப்பிறப்பு சுழற்சியில இருந்து அறுபட்டுருவாங்கன்றதுல டவுட்டே கிடையாது. ஏன்னா நமக்கு சந்தேகம் வரும்லடா, எடுத்தோடனே யாரை நோக்குகிறாங்களோ பிறப்பிறப்பு அறுபட்டுரும், அது எப்படி அறுபடும் அப்படின்னு கேட்கிறேன். அது எப்படி அறுபடும்னு சொல்லணும்ல. ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி பிரம்மமே நிக்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஆயிட்டானே ஆகணும். கஷ்டமே இல்லாம பிரம்மம் இந்த ஞானிகள் அவங்களுக்கு முன்னாடி தோற்றம் அளித்ததுக்கு அப்புறம் அவங்க ஆயிட்டானே ஆகணும். ஞானியின் கடாட்சம் கிடைத்த மாத்திரத்தில் நீ ஞானியாகிற, சரியா? இதுதான் இந்த ஸ்லோகம் சொல்லுது. ஞானியின் கடாட்சம் பாத்திர மாத்திரத்தில் நீ ஞானி ஆகணும் அப்படின்னா எப்படி? நீ பிரம்மமா பார்த்தா, நீ என்ன ஞானியா பார்த்தாதான் உண்டு. நீ என்ன ஞானியா பார்க்காம நீ பிரம்மம் ஆயிடுவியா? சரியா? நீ என்ன ஞானியா பார்க்க வைக்கிறது யாருன்னா மறுபடியும் நான் தான். என்னுடைய தூய குணங்களால், என்னுடைய பிரேமையினால் நீ என்னை ஞானியாக பார்த்தாய், விளைவு நீ ஞானியான. இப்ப இதுல என்ன கன்ஃபியூஷன் இருக்கு? உங்களுக்கு என்ன தோணுதுமா? நீங்க சொல்றது புரியுதுண்ணா, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் புரியுதுங்க. அஞ்ஞானுடைய கண்களுக்கு ஞானிகள் பரபிரம்மமாகவே மகிழ்ச்சியுடன் தோன்றுகிறார்கள். எப்போ அப்படின்னா நம்பிக்கையோட இருந்தா மட்டும் அவர்கள் உண்மையான ஒளியை, அந்த அன்பை, ஆனந்தத்தை வெளிப்படுத்துகிறார்கள் அப்படின்னு புரியுது. ஏன்னா அவங்க உண்மையான ஒளியை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க, அதனால அவங்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டது. நம்பிக்கை ஏற்பட்ட மாத்திரத்தில் இவங்களும் ஞானி ஆயிட்டாங்க, அவ்வளவுதான். இந்த ப்ராசஸ் காலங்காலமா திரும்ப திரும்ப கிளாஸஸ்ல என்ன சொல்லிட்டு இருக்கோம், ஞானிகள் உன்னை ஞானியாக்கும் விதம் என்பது
உபதேசம் செய்து அல்ல. ஞானி கிட்ட போய் நீ பக்கத்துல இருந்தாலே போதும், நீ ஞானி ஆயிடுவ. அவர் போய் ஞானி ஆனார், அவனுக்கு உபதேசம் பண்ணி ஞானி ஆக்கினாரு. நீ அவர் கூட இருந்தாலே போதும், நீ ஞானி ஆயிடுவ. நீ யாரையுமே முதல்ல வந்து நீங்க சரண்டர்லாம் ஒன்றும் ஆகாதீங்க. நீங்க உங்களுக்கு வர ஒருத்தர் ஞானின்னு தெரிஞ்சது அப்படின்னா முதல்ல அவங்க கூட போய் வாழுங்க அப்படின்னு சொன்னா இல்லையா? அவங்க கூட இருக்க 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 என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பிரம்மத்தின் ரகசியம் உனக்கு என்னதான் தியரிட்டிக்கலா தெரிஞ்சிருந்தாலும் அது வேலைக்கு ஆகாது. அது பிராக்டிக்கலா ஒருத்தர் அனுபவிக்க பார்க்க பார்க்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பிராக்டிகாலிட்டி வரும் அப்படிங்கிற விஷயம் தான் என்னுடைய அனுபவத்திலையும் நான் சொல்லியிருக்கேன். தியரிட்டிக்கலா எல்லாம் புரிஞ்சது. பட் கண்ணனையும் ஞானதேவரையும் பிராக்டிக்கலா அவர்கள் வாழ்க்கையின் அனுபவத்தை நான் கேட்ட பிறகுதான் அவர்கள் மேல் பக்தி பிறந்தது, விளைவாக சரணாகதி வந்தது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப சரண்டரோ பக்தியோ இது எல்லாமே எப்ப வருது அப்படின்னு சொன்னா, நீ அவங்க கூட இருந்தாலே போதும். அததான் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்கள நீ பார்த்தாலே போதும் அப்படின்ட்டு. ஞானிகள் அவரை பார்க்கும்போது நீ அவரை பார்த்தாலே போதும் அப்படின்னா அவங்க கூட வாழ்ந்தாலே போதும். எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோ, சரியா? இன்னும் எக்ஸ்ட்ராவா டெப்த் கொடுக்கறதுக்கு இந்த நம்பிக்கையினால் அப்படின்றது இது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். ஏன்னா நம்பிக்கைங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இப்ப இந்த ஞானதேவர் மேலையும் கண்ணன் மேலேயும் நமக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை வருகிறது. நம்மாலும் அப்படி ஆக முடியும்ன்ற நம்பிக்கையும் சேர்ந்து வந்துடும். ஏன்னா அவங்க வாழ்ந்து காட்டுறதை பார்க்கும்போது எனக்கு என் மேல நம்பிக்கை வருது. நானும் அதுதான், என்னாலும் அப்படி ஆக முடியும். தியரிட்டிக்கலா என்னதான் ஆஸ்பெக்ட்ல நம்ம படிச்சுட்டு இருந்தாலும் அது வந்து நமக்கு பிராக்டிக்கலா வராது. பிராக்டிக்கலா வாழ்ந்து பார்க்குறவங்களை பார்க்கும்போது மட்டும்தான் வரும்னு நான் இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தது. நீ இதுல எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஏன்னா இன்ஸ்டன்ட்ல உன்னை ஞானி ஆக்கிடுவேன் அப்படிங்கிறாரு. எந்த விதமான சடங்குகள் தேவையில்லை, ஒரு மண்ணும் தேவையில்லைங்கிறாரு. அப்ப இது எப்படி நடக்கும்னா நம்பிக்கையில நடக்கும். நம்பிக்கை எப்படி வரும் அப்படின்னா, நீ அவங்க கூட இருந்தா நம்பிக்கை வந்துடும்ல. உனக்கு பேசிக்கலி ஆன்மீகதாக இருக்கு, அவங்க கூட இருந்தா போதும், ஆட்டோமேட்டிக்கா நீ அவங்களாம் மாற போற என்ற ஒரு விஷயத்தை நாம் இந்த ஸ்லோகத்தில் எடுத்துக்கொள்ளலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. ஓகேவா? சோ இந்த ஸ்லோகத்துல நமக்கு டேக்அவே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ அந்த மாதிரி ஆட்கள் கூட வாழணும் அப்படின்னு அர்த்தம். அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். பிரம்மத்தை பார்த்தா பிரம்மமா மாறிடுவ. அப்போ அந்த மாதிரி ஆட்கள் உனக்கு கிடைச்சாங்கன்னா நீ அவங்க கூட போய் இரு, அவங்க கூடவே வாழ்ந்துரு. அவ்வளவுதான், முடிஞ்சது கதை. அதோட நீ ஞானி ஆயிடுவ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் இப்போ. They are always present and visible to all, yet those clouded by doubt or lacking faith fail to recognize them. சரியா? இப்பதான் சொல்றாரு, இந்த நம்பிக்கை இல்லாதவனுக்கு கிடைக்க மாட்டான் அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்லியிருக்காரு. சோ அவர்களை பார்த்தால் நம்பிக்கை வரும், நம்பிக்கை வந்தால் நீ அவர்களாகவே மாறிடுவாய். இது போன ஸ்லோகம். ஆனா அவர்கள் உனக்கு கண் முன்னாடி அவங்க காட்டிடுவாங்க. ஆனா நீ அவங்க கூட நம்பி அவர்களோட கொஞ்சம் வாழ்ந்தீங்கன்னா நம்பிக்கை வரும். ஆனா அப்படி இல்லாம அவர்கள் நம்பாம நீ இருந்தேன்னா நீ வந்து வேஸ்ட், உருப்பட மாட்டே அப்படின்னு சேர்த்து சொல்லணும்ன்றதுக்காக இந்த ஸ்லோகம் அமைந்திருக்கிறது. அவர்கள் எப்போதும் உலகில் இருக்கிறார்கள். அதனாலதான் முதல்ல சொன்னேன், அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. சாத்திய குணத்தை மட்டும் பார்க்கல, எல்லாத்தையும் அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. எல்லோருக்கும் காட்சி கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எல்லா உயிரினங்களுக்கும் காட்சி தருகிறார்கள். எல்லாத்துக்கும் காட்சிப்படுத்திட்டு தான் இருக்காங்க. இருப்பினும் சந்தேகம் கொண்டவர்கள் மற்றும் நம்பிக்கை இல்லாதவர்கள் அவர்களை அடையாளம் காண தவறுகிறார்கள். அப்படின்னா நீ வந்து எலிஜிபிலிட்டி லைக் தாமசிக்கலையோ அல்லது உச்சக்கட்ட ரஜசிக்கலையோ இருந்துகிட்டு நீ அவங்கள பார்த்த அப்படின்னு சொன்னா நீ அவங்க மேல நம்பிக்கை உனக்கு ஏற்படாம போயிடலாம். கொஞ்சம் சுத்த மனசோடு நீ அவங்கள பார்த்த அப்படின்னா அவங்கள உனக்கு பிடிக்கும். பிளஸ் அவங்க கூட நீ வாழ ஆரம்பிக்கும்போது உனக்கு புரிஞ்சிடும் அப்படின்னு என்பதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஓகேவா? சோ என்ன புரிஞ்சுக்கலாம்? இட்ஸ் வெரி சிம்பிள். எப்போதும் உலகில் இருக்கிறார்கள். அவர் ஞானிகள் இல்லாத உலகமே கிடையாது. ஞானிகள் எல்லா நேரமும் எல்லாருக்காகவும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். they are ready to reach by everyone அப்படிங்கிறதும் உண்மைதான். ஆனா உனக்குள்ள கொஞ்சமாவது சாத்விக குணம் இருந்தது அப்படின்னு சொன்னா நீ அவங்க கூட இருந்தா போதும், ஆட்டோமேட்டிக்கா நீ அவங்களா மாறிடுவ. ஆனா அது இல்லை அப்படின்னா சந்தேகம் கொண்டவர்களாக நீ இருப்பாய் என்றால், நம்பிக்கை இல்லாதவனாக நீ இருப்பாய் என்றால் நீ அடையாளம் காண தவறி விடுவாய். இது ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு விஷயமா. இப்போ முதல் ஸ்லோகத்துல நான் என்ன சொன்னேன்னா, நம்பிக்கை தானா ஏற்படும்னு சொன்னேன்னா,
நீ அவங்க கூட இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரம்மஸ்வரூபமே அவன் கண் முன்னால் தோன்றி அந்த பிரேமை பாவத்தை காட்டும் போது லவ் ஆல் அப்படிங்கிற பிரின்சிபிள்ல இருக்கும்போது ஒன்னஸ் ஃபீல்ல இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி யூ கேன் ஏபிள் டு அமேஸ் ஆன் தி சீயிங் தட் அப்படின்னு சொன்னோம். பார்த்து ஆச்சரியப்பட்டு போய் நீ அவர்களாக மாறிவிடுவாய் அப்படின்னு சொன்னோம். நம்பிக்கை ஆட்டோமேட்டிக்கா வந்துரும்னு சொல்லணும். ஞானிகள் நம்பிக்கையின் வாயிலாக அவர்களை ஞானி ஆக்கிறார்கள்னு சொன்னாங்க. அப்ப நம்பிக்கையை யார் ஏற்படுத்துறாங்கன்னா இவங்களே ஏற்படுத்துறாங்க. இவங்களுடைய பியூர் பிரேமையின் மூலியமா அவர்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டு அவர்கள் ஞானி ஆகிறார்கள் தானே போன ஸ்லோகத்துல சொன்னாரு. ஆனா இந்த ஸ்லோகத்துல சந்தேகம் கொண்டவர்கள் நம்பிக்கை இல்லாதவர்கள் அடையாளம் காண தவறுகிறார்கள்னு போட்டார். இப்ப குற்றத்தை தூக்கி இவங்க மேல போட்டா என்ன அர்த்தம்? முதல்ல அவங்க கரெக்டா பிடிச்சுக்கிட்டாங்கன்னா ஞானிகள் மேல போட்டார். இவங்க பிரேமையினால் அவர்கள் நம்பிக்கையை ஏற்படுத்தினார்கள். இங்க பிரேமையினால் நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டியதானே, ஏன் நம்பிக்கை ஏற்படுத்தல என்ற அந்த சந்தேகத்துக்கு யாருக்காவது விட இருக்கா? அவங்க பிரேமைய காட்டிட்டு தானே இருப்பாங்க. நம்பிக்கை அப்படிங்கிறது அதாவது ஈஸ்வர சிருஷ்டியை பார்த்து நம்ம தான் நம்பிக்கையை ஏற்படுத்துது. அதாவது ஆசிட்டிஸ் அந்த சிருஷ்டியை அப்படியே பார்த்து நமக்கு தான் நம்பிக்கை வரணும். அவங்க பூமாலையா போட்டுட்டு இருந்தாலும் நான் கல்லா நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா எனக்கு எப்படி நம்பிக்கை வரும்? அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த சந்தோஷ பிரமணியம் அப்படிங்கிற படத்துல ஹாசினிங்கிற கேரக்டர் நம்ம எல்லாம் பார்த்துட்டு பிரமிச்சு போயிட்டு இப்படி இல்லை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு சிலர் அதை பார்த்துட்டு என்ன லூசுத்தனமா ஒரு கேரக்டர் ஹீரோயின் கேரக்டர் போய் போட்டிருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த கேரக்டரை பார்த்து லூசு அப்படின்னு தோணுது ஒரு சிலருக்கு, பிரமிப்பாகவும் மலைப்பாகவும் இருக்கின்றது நம்ம போன்றவர்களுக்கு, இந்த ஆன்மீக சாதகனாக இருக்கின்றவர்களுக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்கே பேசிக்கலி ஆன்மீகம் அப்படிங்கிற விஷயத்தை பத்தின அறிவு உனக்கு கொஞ்சமேனும் இருக்க வேண்டும். முமுட்சுத்துவம் என்ற ஒரு விஷயமும் உனக்குள்ள இருக்கணும். இது ஒரு சின்ன பேசிக் குவாலிஃபிகேஷன் உனக்கு இருந்தா போதும். அதுக்கப்புறம் உனக்கு நம்பிக்கை தானா அவங்களே ஏற்படுத்திக்கணும், இந்த பிரேமையை ஏற்படுத்திக்கணும். இந்த முமுட்சுத்துவமே இல்லைன்னா, அதாவது ஞானி ஆக வேண்டும் என்ற ஆசையே அவங்ககிட்ட இல்லைன்னா, பிரேமையின் மேலேயே உனக்கு ஆசை இல்லைன்னா பிரேமையை பார்க்கணும்னா, இந்த படத்துல ஹாசினின்ற கேரக்டர் வேற லெவல்ல லவ்ல இருக்கிறத பார்த்துதான் நம்ம பிரமிக்கிறோம். அப்போ பிரேமைக்கு நாம் ஆசைப்பட்டு கொண்டிருப்பதால் அந்த பிரேமையை கண்டவுடன் நமக்கு அந்த ஆசை வந்தது அப்படின்னு பாக்குறோம். பிரேமையே லூசுத்தனம்னு ஒருத்தர் நினைச்சிட்டு இருக்கான்னு வச்சுக்கோ, லவ் ஆல் அப்படிங்கிறதே பைத்தியக்காரத்தனம்னு நினைச்சிட்டு இருக்கான்னு வச்சுக்கோ. இப்ப அவன் அவளை பார்க்க அப்படின்னா அவனை பொறுத்த வரைக்கும் அடிக்ஷன்ல ஒன்னஸ்ல பொசிட்டிவ்னஸ்ல இருக்கிறது மட்டும்தான் அவனுக்கு பிடிக்கும். அவன் எல்லாத்தையுமே நேசிக்கிறத பார்த்து அவனுக்கு பைத்தியக்காரத்தனமா தான் தெரியும். சரியா? ஒரு பையன் பேசினாங்க, கல்யாணம் பண்றதே பொசசிவா இருக்கிறதுக்கு தான் அப்படின்னு. இப்ப அவன்கிட்ட போய் லவ்வால எவ்வளவுதான் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அவன்லாம் ஹாசினி கேரக்டரை பார்த்தா அவன் லூசுன்னு தான் சொல்லுவான். அவன் என்கிட்ட பேசும்போது என்ன சொல்றான், ஏங்க கல்யாணம் ஆனாலே ஒருத்தர் இன்னொருத்தருக்கு அடிமையா ஆடுறதுக்கு பேர் தான் கல்யாணம், பின்னதுக்கு கல்யாணம் பண்றோம். ஏங்க அது சுதந்திரமா இருக்க வேணாம், சுதந்திரமா இருக்கணும்னா நாங்க எதுக்கு கல்யாணம் பண்றோம், அதை கல்யாணம் பண்ணாமே நாங்க இருந்துப்போம்ல, பண்றோம்னாலே இதுதான் அப்படின்னு ஒரு தெளிவான கான்செப்ட் இருக்கிறவன் ஹாசினி கேரக்டர் பார்த்தா என்ன தோணும், அவனுக்கு நம்பிக்கை வராது. சோ இந்த இடத்துல நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, முமுட்சுக்களுக்காக சொல்லப்பட்டது போன ஸ்லோகம். இந்த இடத்துல முமுட்சுவே இல்லாதவனுக்கு வேலைக்கு ஆகாதுன்றது சேர்த்து சொல்றாரு. ஸோ அட்லீஸ்ட் உனக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன்ங்கிறது ஞான தாகம் இருக்கணும், பிரேமை தாகம் இருக்கணும். பிரேமையில் இருப்பவர்களை காணும்போது உனக்கு அட்ராக்ஷன் ஏற்படணும். இந்த அளவுக்காவது உனக்கு ஒரு பேசிக் ஞானம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா மீதியை ஞானிகள் பார்த்துக் கொள்வார்கள் அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணுமே தவிர, எனக்கு ஞானமே பிடிக்காது, எனக்கு பிரேமையினாலே பிடிக்காது அப்படிங்கிறவங்க முன்னாடி அந்த ஞானிகள் போய் நின்னா அவங்களுக்கு சந்தேகம்தான் வருமே தவிர அதனால ஒரு பிரயோஜனமும் ஏற்படாது என்று நான் புரிந்து கொள்கிறேன். அம்மா ஓகே தானே? ஆனா ஞானதேவர் எல்லா இடத்துலயுமே பிரேமை, அதாவது ஞானேஸ்வரிய ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல விஷோபா கேஷர் மாவலிய பாக்குறாரு. சோ இவங்க என்னதான் நாலேஜ் சொன்னாலும் அவரும் பெரிய பண்டிதர் தான். அப்படி இருந்தும் அவங்களுக்கு ஒண்ணுமே மண்டியில ஏறவே ஏறாது. அவங்க கொஞ்சம் கூட இந்த லவ்வால் அப்படிங்கிற கான்செப்ட்ல இல்லாம அந்த சாஸ்திரத்திலேயே லாக் ஆயிட்டு, அந்த சாஸ்திரத்துல மீறி இவங்க எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுலயே இருப்பாரு. எவ்வளவுதான் ஊர் மக்கள் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, இவங்க தனி மரமா ஆயிடுவாரு ஒரு ஸ்டேஜ்ல விட்டோபா கைசரு.
அப்படி இருந்தும் கூட அவர் அந்த அகங்காரத்திலேயே இருப்பாரு. ரொம்ப கடைசியில தான் அவருக்கு வந்து புரிய வரும் இவங்க வந்து ஞானிகள் அப்படின்னு. அதுவும் சித்தியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு புரியும் அவருக்கு. இந்த எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்க. நமக்கெல்லாம் அந்த பிரச்சனை இல்லைம்மா. நீங்களுக்கு தான் முமுட்சத்துவம் ஞானதாகம் இருக்காமா எல்லாருக்கும்? இருக்குண்ணா. இருக்கா? நிஜமாதானா? ஆமாண்ணா. இருந்துச்சுன்னா நம்பிக்கை வந்திருக்கணுமே. நம்பிக்கை வந்த மாதிரி தெரியலையே எனக்கு. நம்பிக்கை இருக்கு எல்லாருக்கும். என்ஷூர் பண்ணிக்கோங்க அதை மட்டும். ஓகே, we will go to the fact 43 now. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றாரு, நம்பிக்கைக்கு எக்ஸாம்பிள் சொல்றாரு. Just as Ekalaiva's clay idol bore fruit through devotion, the world suffers because it lacks faith and remains trapped in doubts. ஏகலைவனின் மண்கலைன்னா மண்ணால் ஆன சிலை அப்படின்னு அர்த்தம். மண் கலை இல்ல, மண் சிலை அப்படின்றத கலைன்னு வந்துருச்சு, சரியா? சோ ஏகலைவனின் மண் சிலை அவன் பக்தியால் பலன் தந்தது போல நம்பிக்கை இல்லாததாலும் சந்தேகங்களில் சிக்கி இருப்பதாலும் இந்த உலகம் துன்பப்படுகிறது. அவனை மாதிரி நம்பிக்கை இல்லாததுனாலையும் அவனை போல சந்தேகங்கள் அவனை மாதிரி நம்பிக்கை இல்லாததாலும் பொதுவாக ஜென்ரலா சந்தேகத்தில் சிக்கி இருப்பதாலும் இந்த உலகம் துன்பப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த காட்டியிருக்காரு. மேல சொன்ன ஸ்லோகம் அதே தான், அதுக்கு எக்ஸ்ட்ரா ஏகலைவன் எக்ஸாம்பிளோட இங்கே காட்டியிருக்காரு, சரியா? நம்ம என்ன சொன்னோம்? பேசிக் முமுட்சுத்துவமும் பிரேமை மேல் தாகமும் கண்டிப்பாக நமக்கு இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னோம். அந்த ஒரு பேசிக் மோட்டிவோட நீ ஞானியை பார்த்த அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரேமையே வார்த்தவளாக அவள் இருக்கின்ற காரணத்தினால் நீ அவங்களாவே மாறிடுவ அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம சொன்னோம். இப்போ இங்கே ஏகலைவன் எக்ஸாம்பிள் கொடுக்கப்படுகிறது. ஏகலைவன் தன் குருவை மண் சிலையால் வடித்தான். பூரண பக்தியை அவன் மேல் கொண்டான். விளைவாக அவர்கிட்ட என்னென்ன கலை இருந்ததோ அவங்க எல்லாமே அவனுக்கு வந்துருச்சு. வெரி சிம்பிள்ங்க. நீங்க எக்ஸாம்பிள் வந்து ஆன்மீகத்தை கூட நீங்க லிங்க் பண்ண வேணாம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் இங்க சொல்லியிருக்கேன். அவனுக்கு முமுட்சுத்துவம் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. அவனுக்கு வில்வித்தையில ஆசை, அவனுக்கு வந்து ஒரு ஸ்கில்ல ஆசை. அப்போ அந்த ஸ்கில்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கிற ஒருத்தர்கிட்ட பூரண நம்பிக்கை வச்சான். அப்போ நீ எதன் மேல் நம்பிக்கை வைக்கிறாயோ, எதன் மேல் பக்தி வைக்கிறாயோ, நீ அதுவா மாறிடுவ. அதுதானே லாஜிக்கு. குழவிக்காத மாதிரி பகவத்கீதையிலேயே தெளிவா என்ன சொல்லியிருக்குன்னா, நீ எப்போதும் எதை நினைக்கின்றாயோ நீ அதுவாகவே ஆகிடுவாய் என்ற அந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து பார்க்கும்போதும் கூட உனது நம்பிக்கை தான் உன்னை இங்கே மாற்றுகிறது. அப்ப ஏகலைவனுக்கு வில்வித்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை வந்தது, நமக்கு ஞானத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை வந்தது, அவ்வளவுதான். அந்த துரோணாச்சாரியரை கண்டவுடன் அவனுக்கு அவர் மேல் பக்தி பிறந்தது, சரியா? அப்ப நமக்கு பிரேமை தாகத்துல இருக்கும், ஞான தாகத்துல இருக்கும். ஞானியாவே ஒருத்தனை பார்த்த உடனே அவன் மேல பக்தி வருது இருக்குதானே. திரும்ப திரும்ப அதானே என் லைஃப்ல சொல்லிட்டு இருக்கேன். தியரட்டிக்கலி ஞானம்னா என்ன புரிஞ்சிருச்சு, ஞான தாகமும் வந்துருச்சு. ஆனா கண்டக்கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கடான்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஞானியை பாக்குறேன், ஞானுடைய லைஃபை கேட்கிறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவங்க மேல பக்தி ஊற்றெடுத்து வரும் என்பது இயற்கை தானே. பேசிக் குவாலிபிகேஷன்ஸ் வெரி எசென்சியல், சரியா? ஏகலைவனுக்கு எந்த அளவுக்கு வில்வித்தையில் தாகம் இருந்திருக்க வேண்டும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க, அதே அளவுக்கு நமக்கு ஞான தாகம் இருக்க வேண்டும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இருந்திருந்ததுன்னா பக்தி பிறந்திருக்கும். பக்தி இஸ் ஈக்குவல் டு நம்பிக்கை தான். பக்தியும் நம்பிக்கையும் பிறந்திருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீ அவனாவே மாறிடுவ. சோ துரோணருக்கு தெரிந்த எல்லா கலைகளும் ஏகலைவனுக்கு தெரிந்தது என்பதை நீங்கள் இதிகாசத்திலே கேள்விப்பட்டிருப்பீர்கள் அல்லவா? சோ அந்த மாதிரி இன்னைக்கு இந்த உலகத்துல யாரும் இல்லை அப்படின்னா ஏகலைவன் போல் ஏகலைவன் வில்வித்தையில் தாகம் கொண்டது போல் இந்த உலகத்தில் யாரும் ஞானதாகத்தில் இல்லை. ஞானதாகத்தில் இல்லாத காரணத்தினால் அவங்களுக்கு நம்பிக்கை ஏற்படாது, சந்தேகங்கள் மட்டும்தான் ஏற்படும். விளைவாக அவர்களுக்கு ஒன்றும் நடக்காது என்பதுதான் இந்த ஸ்லோகத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இப்ப வந்து ஒரு ஞானியை பார்த்த உடனே எப்படிங்க தெரியும்? பார்க்க தானே தெரியும்.
பார்க்க தான் தெரியும், நீ இல்லைன்னு சொல்லல. பட் நீ பேச ஆரம்பி, நீ ஃபுல் ஞான தாகத்தோட நீ இருக்க. பிரேமைனா என்னன்னு தெரியும், ஞானம்னா என்னன்னு தெரியும், தாகம் இருக்கு, போதும். இந்த குவாலிஃபிகேஷன் போதும். நீ ஒருத்தர் கிட்ட பேச ஆரம்பிக்கும் போது வெரி ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட்லயே 100% தெரியாதுன்னு நான் ஒத்துக்கிறேன். பட் யூ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் அவருடைய பிரேமை, அந்த ஒன்னஸ் ஃபீல், அவங்களுடைய கருணை, எதனாலும் பாதிக்கப்படாத தன்மை, என்ன நடந்தாலும் அசராத தன்மை, பயம் இன்னதென்று அறியாத தன்மை, அனைத்தையும் சமபாவனையோடு நோக்கும் தன்மை, இது எல்லாத்தையுமே உனக்கு வேணும்னு ஆசைப்பட்டு. ஆனா அதை அவங்க கிட்ட நீ பார்ப்ப. அதுல அட்லீஸ்ட் நீ பார்த்த ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்ல ஒரு 4-5 பாயிண்டாவது பார்த்துருவ, இல்ல ஒரு பாயிண்டாவது நீ பார்த்துருவ. அந்த ஒரு பாயிண்டே உனக்கு ஒரு பயங்கர இம்பாக்ட கொடுக்கணும். என்ன பண்ணணும்னா திரும்பவும் அவங்க கிட்ட போகணும்னு தோணும். அங்க போகும்போது கூட 2 பாயிண்ட பார்ப்ப, அப்ப கூட இருக்க எல்லாத்தையுமே பார்ப்ப, அப்ப நீ எல்லாமே மாறிடுது. ஸோ திஸ் இஸ் தி வே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறேன், சரியா? பட் எல்லாத்துக்கும் வேண்டிய மேஜர் குவாலிஃபிகேஷன் உனக்கு என்ன இருக்கணும்னா பிரேமை இருக்கணும், ஞான தாகம் இருக்கணும். அந்த தாகம் மட்டும் இருந்த அந்த ஞானியை நீ பார்த்தா போதும், ரெஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் தான் மாறிடும் என்றுதான் நான் சொல்ல வருகின்றேன். ஓகேவா? அண்ணா ஜீசஸோட ஸ்டோரி கேட்டேன்னா, அதுல வந்து ஒரு பெண்ணு வந்து 12-13 வருஷமா ரொம்ப ரத்த போக்கால கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அப்ப வந்து அவ என்ன நினைக்கிறான்னா, ஜீசஸோட ஸ்பர்ஷம் என் மேல பட்டாலே போதும் அப்படின்னு அவ நினைச்சு ஒரு நம்பிக்கையோட இருக்கிறா. அப்போ அவங்க ஊருக்கு வந்து ஜீசஸ் வராங்க அப்படிங்கிறது தெரியுது. ஆனா இவ வந்து இவ பயப்படுறான்னா, நான் எப்படி அவர்கிட்ட எப்படி அவரோட ஸ்பர்ஷம் வந்து என் மேல எப்படி பட முடியும், நான் வந்து தீட்டுப்பட்டவ அப்படின்னு சொல்லி அவ ஃபீல் பண்ணி, ஆனாலும் எப்படியாவது அவரை தொட முடியலன்னா கூட அவரோட ஏதாவது ஒரு ஆடையாவது நம்ம தொட்டுடணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னு நினைச்சு கூட்ட நெரிசல்ல பயங்கர கூட்டமா இருக்கு. சோ இவன் அப்படி இருந்தும் கஷ்டப்பட்டு நடுவுல பூந்து வந்து அவரோட ட்ரெஸ்ஸை வந்து இப்படி டச் பண்ணிடுறான். டச் பண்ண உடனேயே அவளுக்கு வந்து அந்த ரத்தப்போக்கு நின்று போயிடுது. இவருக்கு வந்து அந்த ஃபீல் ஆகுது, யாரோ என்னுடைய ஆடையை தொட்டாங்க, யாரது அப்படின்னு கேட்கிறாரு. கேட்கும் போது நான் தான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், இதுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்ல, பட் நான் நம்பினேன் உங்களோட ஆடையை தொட்டா உங்களோட ஸ்பர்ஷம் என் மேல பட்டதுன்னா எனக்கு ரத்தப்போக்கு நின்றுடும் அப்படின்னு நான் நம்பினேன். எனக்கு வந்து அது சரியாயிடுச்சு, நீங்க தான் என்ன சரி பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களாலதான் இப்போ வந்து எனக்கு வந்து நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஜீசஸ் வந்து என்ன சொல்றாருன்னா, என்ன வந்து தொட்டதுனால உனக்கு ஒண்ணுமே ஆகல, உன்னுடைய நம்பிக்கையினாலதான் உனக்கு சரியா இருக்கே தவிர என்னோட ஆடை வந்து உன்னை ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்லுவாரு. அதே இதுல இன்னொரு ஸ்டோரியில பார்த்தா ஒருத்தவங்க வந்து கண்ணு தெரியாதவங்களா இருப்பாங்க. அவங்க வந்து அவங்களுக்கும் ஜீசஸ் மேல ரொம்ப ஒரு இது இருக்கும், அதாவது பட் ஆனா கண்ணு தெரியாம நான் அவங்கள போய் பார்த்து என்ன பண்றது, இவ்வளவு இதுல எதுக்கு நமக்காக கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்குள்ளேயே உட்காந்துடுவாங்க. அப்ப வந்து ஜீசஸ் அவராகவே வந்துருவாரு, உனக்கு பக்தி இருக்கு ஆனா உனக்கு நம்பிக்கை இல்லை, உன்னால என்னை பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உனக்கு இல்லாம போறதுனாலதான் உனக்கு வந்து தெரியல அப்படின்னு சொல்லுவாரு. மொத்த பைபிளுமே நம்பிக்கை மையமாக வைத்துதான் எழுதப்பட்டிருக்கு. பாப்பா அடிக்கடி ஒரு வீடியோ காட்டுவாங்க, அதுல என்ன இருக்கும், அந்த ஒரு படகுலே ஒருவன் சென்று கொண்டிருப்பான். அப்போது மிகப்பெரிய புயல் ஒன்று வருகிறது. அப்போது ஜீசஸின் மேல் முழுமையான நம்பிக்கையோடு ஜீசஸை காப்பாற்று என்று அழைக்கின்றான். அவர் வந்து உடனே கண் முன்னாடி தோன்றி நீ எழுந்து நடந்து வா அப்படின்னு சொல்றாரு. ஃபுல் ஃபெய்த்தோட அவன் பாட்டு நடக்கிறான். கடல்ல நடக்க ஆரம்பிச்சிடறான். கடல்ல நடக்க ஆரம்பிச்சுட்டு அவன் பாட்டு நடந்து வரான். நடந்து வந்துட்டு இருக்கும் போதே திடீர்னு ஒரு பெரிய மின்னல், ஒரு இடி சத்தம் கேட்ட உடனே அவனுக்கு பயம் வந்துடுது. அப்படின்னா நம்பிக்கை காணாம போகுது. உடனே அடுத்த செகண்டு மூழ்கிடுறான், தண்ணிக்குள்ள மூழ்கிடுறான். மூழ்கினதுக்கு அப்புறம் மறுபடியும் ஜீசஸ் மேல ஃபுல் ஃபெய்த்தோட பயங்கரமா கத்துறான், ஜீசஸ் நீங்க இருக்கீங்க, நீங்க தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது மறுபடியும் அவன் மேல வந்துடுறான். அப்பயும் இதே விளக்கத்தை தான் கொடுப்பாரு, நீங்க நான் எதுவுமே பண்ணல, முதல்ல ஃபுல் ஃபெய்த்தோட இருந்த, நீ நடந்துகிட்டே வந்த, ஃபெய்த் போச்சு, நீ மூழ்கின, திரும்ப ஃபெய்த் கொண்டு வந்த, திருப்பி வந்து நீ கரையேறிட்ட. ஸோ நீ கரையேறதுக்கு காரணம் உன்னுடைய ஃபெய்த் தான்.
இது பைபிளுடைய ஃபுல் சாரமே வந்து பேஸ்ட் ஆன் ஃபெய்த் தான் வந்து இருக்கும், சரியா? பட் இங்க நான் என்ன சொல்றேன்னா, the faith, when the faith will come, உனக்கு பேசிக்கலி ஞானதாக இருந்தாதானே ஃபெய்த் வரும். ஏன்னா நம்பிக்கை ஏற்றவர்கள்னு சொல்லியிருக்காரு. ஏன் நம்பிக்கை வரலன்றதுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன், அவ்வளவுதான். நீங்க சொல்லப்படலைன்னாலும் நான் சொல்ல வேண்டியதுக்காக சொல்றேன். ஏன் நம்பிக்கை ஏற்படவில்லை? பிகாஸ் உங்ககிட்ட ஞானதாக இல்லை. ஞானதாக இருந்ததுன்னா நம்பிக்கை ஆட்டோமேட்டிக்கா வந்திருக்கும். முமுட்சத்துவம் இல்லை. என்ன ஒரு ஃபீலிங்கை மட்டும் எனக்கு சொல்ல தோணுது, அதான் சொன்னேன். ஓகேவா? இப்போ 42வது ஓவில வந்து 41, 42 இப்போ அவருடைய பார்வை படுறதுனால அதன் மூலமா நம்பிக்கை ஏற்பட்டு வர்றதுங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு 43ல வந்து ஏகலைவன் வந்து குரு பக்கத்துல இல்ல, பார்வையும் படல, ஆனா நம்பிக்கையும் பக்தியும் இருக்கு, அதனால வருது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். அதுக்கு நீங்களே ஒரு கதை சொல்லியிருக்கீங்க. இப்ப அம்மா பொண்ணு இருக்காங்க அப்படின்னா, இப்போ அம்மா வந்து எவ்வளவுதான் ஒஸ்டா கூட இருந்துட்டு போட்டோம், நீ வந்து நம்பிக்கை வச்சு அந்த அம்மா சொல்றத எல்லாத்தையுமே நீ கேட்டேன்னா அந்த கர்மா உனக்கு சேராது, அந்த அம்மாவுக்கு தான் சேரும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கதை சொல்லியிருக்கீங்க. நீ என்னவா நினைச்சு ஃபெய்த் பண்றங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது ஒரு அகங்காரியாக ஒருவன் இருக்கின்றான், ஆனால் அன்பில் நிறைந்தவன் என்று நீ அவனை நம்பி நீ ஃபெய்த் பண்ண. சரி, யுவர் ஃபெய்த் பேஸ்ட் ஆன் வாட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீ வந்து பிரேமையின் உச்சத்தில், பிரேமையின் மேலதான் தாகத்துல இருக்க. உண்மையில அவன் வந்து அகங்காரியா இருக்கான், ஆனா அவன் பிரேமையின் உச்சத்தில் இருப்பதாக நீ தவறாக புரிந்து கொண்டு நீ அவனை முழுசா ஃபெய்த் பண்ற. பட் ஃபெய்த் பேஸ்ட் ஆன் வாட் அப்படின்னா, பிரேமை அப்படிங்கிற பேசிஸ்ல நீ ஃபெய்த் பண்ற, விளைவு நீ பிரேமையா தான் மாறுவேன். ஸோ ஹவு சிம்பிள் இட் இஸ் அப்படிங்கிறத நல்லா கவனிச்சு பாருங்க. இதுல இருந்தே என்ன தெரியுதுன்னா, நீ எதை நம்புறியோ அதுவா நீ ஆகுற. அவன் உண்மையில பிரேமையில இல்லதான், அவன் அகங்காரியா தான் வாழ்றான் தான். ஆனா நீ வந்து அவனை பிரேமை என்று நம்பி அவனிடத்தில் சரண் புகுந்த ட்ரை பண்ண. அப்போ நீ எதனிடம் சரண் புகுந்தாய்? அவன் அகங்காரமா இருக்கட்டும், ஆனா நீ அகங்காரமா பார்த்தா சரண் புகுந்த, நீ அன்பா பார்த்துதானே சரண் புகுந்த. அப்போ பிரேமை என்று பார்த்து நீ சரண் புகுந்ததால் நீ பிரேமையாக தான் மாற முடியும். அவன் வேணா ஏதோ அவனை மாறிட்டு போவான், ஆனா நீ பிரேமையாக தான் மாற முடியும். ஸோ திஸ் இஸ் தி வே ஃபெய்த் ஒர்க்ஸ் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறேன் உன்னுடைய எக்ஸாம்பிள்ல. ஓகேவா? ஓகே ஓகே ஓகேண்ணா. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் ஞாபகத்துக்கு வருது. நீலோபா மகராஜ் வந்து துக்காராம பார்க்கவே இல்லை. ஜஸ்ட் துக்கா வந்து இந்த மாதிரி தேகு கிராமத்துல இருக்காரு, அபங்கங்கள் பாடுறாரு அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும். மேபி ஏதாவது அவர் வந்து ஆத்ம ஞானம் அப்படி கூட இருக்கலாம், அப்படி புரிஞ்சிருக்கலாம். ஆனா துக்காவை ஒரு நாள் எப்படியாவது பாத்துரணும்னு யோசிக்கிறாரு. ஆனா பார்க்க முடியல. இவர் வைகுண்டத்துக்கே போயாச்சு. அதுக்கப்புறம் அந்த ஊருக்கு வர்றாரு, துக்கா இல்ல, வைகுண்டம் போயிட்டாரு அப்படின்னு சொன்னா இவருக்கு தாங்க முடியல. என்னடா இது, நம்ம பார்க்கணும்னு வந்தோம். ஏன்னா அவர்கிட்ட எந்த ஒரு அவருடைய கேரக்டர் தெரியாது, அவர் எப்பேற்பட்ட பக்திமானும் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனா ஒரு நம்பிக்கை பக்தி அவருக்கு இணை புரியாம ஏற்படுது நீலோபாக்கு. அப்போ அவ்வளவுதான், தியானத்துல உட்கார்றாரு. நான் எப்படியாவது துக்காவை நான் பார்க்கணும் அப்படின்னு இருக்காரு. ஆனா வைகுண்டத்துக்கு போறவங்க யாருமே வந்து வரமாட்டாங்க அப்படிங்கிறது கிருஷ்ணன் ஒரு ரூல் வச்சிருக்கான். ஆனா சரி, இந்த அளவுக்கு இவன் வந்து தியானம் பண்றானே துக்காவை நினைச்சு, நம்மளே போயிடலாம் அப்படின்னு சொல்லி கண்ணன் வந்து இறங்கி வரும்போது கூட கண்ணை மூடிட்டே தியானத்துல இருந்தே வந்தது கண்ணன் தான் தெரியுது, துக்கா வரலங்கிறது தெரியுது. நீ எதுக்கு வந்த? ஏன் துக்காவை நீ அனுப்பு, உன்னோடைய அந்த அன்பு, உன் அன்பு எனக்கு தேவையில்லை, என்னுடைய துக்கா அன்பு தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாருன்னா அவர்கிட்ட எதுவுமே பழகல. ஆனா அந்த நம்பிக்கை பக்தியே அவர் பெரிய ஞானத்துக்கே கொண்டு போகுது. இப்போ திரும்ப கண்ணன் வந்து இவர்கிட்ட போராடி ஜெயிக்க முடியலன்னு சொல்லி, சரி வைகுண்டத்துல இருந்தா என்ன, ரூல்ஸை பிரேக் பண்ணி நம்ம துக்காவை கீழேயே அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. துக்காவை கண்ணை திறந்து பார்த்ததோட சரி, அவ்வளவுதான், எல்லா ஞானமும் உள்ள போகுது. துக்கா ஸ்துதி பண்றாரு. எப்படி கண்ணனுடைய பிரசாதமா நம்ம நினைக்கிறோமோ, இருக்கிற எத்தனை இன்னல்கள் வந்தாலும் இது துக்கா பிரசாதம் தான் அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய பக்தி உயர்ந்துட்டே போகுதுண்ணா. ஓகே, இதையும் எக்ஸாம்பிளா எடுத்துப்போம். சரி, ஓகேமா. 42 முடிஞ்சிருக்கு, 43 முடிஞ்சிருக்கு, 44 வாசிப்போம், நாளைக்கு படிப்போம்.
If one believes in them for a moment, their speech gains divine power. Placing one's head at their feet with total faith brings true realization. Again, நம்பிக்கையின் அடிப்படையிலான ஒரு ஓவிதான் இங்கேயும் வந்திருக்கிறது. ஒரு கணம் அவர்களை நம்பினால் கூட அவனது வாக்கே தெய்வீக சக்தியை பெறுகிறது. முழு நம்பிக்கையுடன் அவர்களின் பாதங்களில் தலை வணங்கினால் அக்கணமே நீ ஞானத்தை தருகிறது, உண்மையான ஞானத்தையே அது தந்து விடுகிறது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இந்த நம்பிக்கையின் மகத்துவத்தை மேலும் மேலும் வலியுறுத்தி இங்கே சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை நாளை நாம் பார்க்கலாம். ஓகேண்ணா.